அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே அரபிக் கண்ட்ரியில் அரபு நாட்டில் ஒரு சின்ன கெட்ட வேலை பண்ணுவாங்க நம்ம மக்கள் தான் பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்க தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேலை தேடிட்டு இருக்கோம்ல, வேலை தேடிட்டு இருப்பாங்க மக்கள். அதாவது சின்ன சின்ன வேலை தேடுவாங்க. இந்த டைவர் வேலை, இந்த வீட்டில் நாற்றுரு வேலை, இந்த சமைக்கிற வேலை, வீட்டில் தண்ணி ஊற்றுற வேலை, இந்த மாதிரி செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை, இந்த வேலையெல்லாம் சேர்ந்து வேலை தேடிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட சில பேர் வேலை சேர்த்து விடுவாங்க. நம்மளுக்கு தான் அந்த வேலையை தப்பு பண்ணுவாங்க, வேலை சேர்த்து விடுவாங்க. அவங்களே கஷ்டப்பட்டு விசிட்டிங் விசாலாம் எடுத்து வந்து கஷ்டப்பட்டு வேலை இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், ரூம் இல்லாமல், அங்கே கடை வாங்கி இங்கே கடை வாங்கி காலத்தை ஓட்டுவாங்க. அடுத்த நாள் எப்படி ஓடுறது, அடுத்த நாள் எப்படி ஓடுறது, விசா முடியுமே, விசா அடிக்கணுமே, சாப்பாட்டுக்கு காசு இல்லையா, அங்கே பிச்சை எடுத்து இங்கே பிச்சை எடுத்து காலத்தை ஓட்டுவாங்க, வேலை தேடிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து இந்த வேலைக்கு சேர்த்து விட்றவங்க இருக்காங்களே, 500 கொடு, 1000 கொடு சொல்லி காசை பிடுங்குவாங்க. அதுவும் கையில் காசு கொடுத்தா தான் வேலையை சேர்த்து விடுவாங்க. ஆனால் அந்த வேலை வந்து அவங்க சேர்த்து விட்றதுல அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையாக இருக்குது. அவங்களோட சொந்த அரபாப்புடைய முதலாளியுடைய வேலையாக இருக்காது. யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பான், இதேமாதிரி வேலை ஆள் இருக்குது, இந்த இடத்துல வேலை இருக்குது, வேறு ஆள் இருந்தால் சொல்லு அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. அந்த வேலையை பிடிச்சிக்கிட்டு இவங்க செய்யும். அந்த வேலையை சொல்லி விட்றதுக்கு 1000 கொடு, 500 கேட்பாங்க. ஆனால் சேர்த்து விட்டதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க. அதுவும் என்ன செய்வாங்கன்னா, முதல்ல காசை முன்னாடி கொடுங்க, அப்போ தான் நம்பரை தருவாங்க. காசு அவங்கள்ட்ட இருக்காதுங்க. வேலை சேர்ந்தோடனே காசு தரேங்க, ஒரு மாதம் ஆகட்டும், வேலை சேர்ந்தோன்னா 500 இல்லை தரேங்க உங்களுக்கு காசு தர சொல்ல நம்ப மாட்டாங்க. வேலை சேர்த்து விடும்போது காசு கொடுத்தே ஆகணும்பாங்க. சேர்ந்து காசு கொடுத்துட்டு வேலைக்கு சேர்ந்தால் அந்த வேலையை சேர்த்து விட்றதும் சரி. ஆனால் அந்த அரபாப்பு யாருன்னு தெரியாது, அந்த வீடு சேர்த்து விட்ட வீடும் எங்கேன்னு தெரியாது, அந்த குடும்பம் எப்படின்னு தெரியாது, யார் என்னன்னு, அந்த கோத்திரம் என்னான்னு தெரியாது. ஆனால் இவங்க அனுப்பிவிட்டு நம்பரை கொடுத்து பேசிக்கன்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. அங்கே போனோன்னா வேலை நல்ல வேலையாக கெட்ட வேலையாக தெரியாது. வேலையை விட்டு வெளியாகிடுவாங்க. சில பேர் விசாரிப்பாங்க. வேலையை விட்டு விளையாண்டு திருப்பி காசு கொடுக்க மாட்டாங்க, ஏமாற்றுவாங்க. பணம் தண்ணி மாதிரி, இப்படி பணம் தண்ணி மாதிரி காசை திருப்பி கூட கொடுக்க மாட்டாங்க. வேலைக்கு திரும்ப அப்புறம் சேர்த்து விட மாட்டாங்க. அப்படி தான் இங்கே அலைகிறாங்க. 200 கொடு, 300 கொடுன்னு பணம் தண்ணி மாதிரி அலைகிறாங்க. இந்த காசை 200, 300 சேர்த்து வச்சு 10-15 வருஷம் இருப்பாங்க. ஆனால் ஒன்றும் இருக்காது. ஆனால் இந்த 200, 300 வச்சு நம்ம குடும்பத்தில் வந்து பெரிய மாடி வீடு கட்டுற மாதிரி, அவங்க மனைவி மக்களுக்கு நகை வாங்கி கொடுக்குற மாதிரி 200, 300 வாங்கிங்க. ஆனால் அந்த காசை உருதராமல் செலவாகும். ஆஸ்பத்திரி செலவு, பொண்டாட்டி மக்களுக்கு, மனைவி மக்களுக்கு உருதராமல் ஹாஸ்பிட்டல் செலவு கொண்டு கொடுப்பாங்க. ஆனால் இவங்க கஷ்டப்படுற காசை பிடிங்கி கொண்டு கொடுத்தா அது வழங்குமா? வழங்காதுங்க. தயவுசெய்து புரிஞ்சுங்க. காசு வாங்கிட்டு வேலையை செய்து விடுறது நிப்பாட்டிங்க. நல்லா கொடுப்பான், உங்களுக்குள்ளே ரசிக்க நல்லா கொடுப்பான், உங்களுக்கு வருமானம் உழைப்பில் கொடுப்பான். அந்த திருடியோ நீங்கள் வந்து இன்னொருத்தர் உழைப்பை வந்து வாங்கி திங்கின்னு ஆசைப்பட்றீங்க, அது இன்றைக்கி நல்லது இல்லைங்க. அவங்களே கஷ்டப்பட்டு வேலைக்கு தேடுறவங்களே கஷ்டப்பட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கங்கே திரியிறாங்க. கஷ்டப்பட்டுக்கிட்டு அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாமல் ஏதோ ரொட்டியை வாங்கி குப்புசை வாங்கி வச்சுக்கிட்டு கறி வாங்கி தந்துக்கிட்டு காற்றை ஓட்டுறாங்க. அவங்கள்ட்ட போய் காசு கொடு, வேலையை சேர்த்து விட்றேன்னு சொல்லி பணம் தண்ணி மாதிரி இருக்காதிங்க. அந்த காசு தராது. இவங்க ஆஸ்பத்திரி செலவு தான் போய் சேரும். ஆஸ்பத்திரி தான் கொண்டு கொடுப்பீங்க. உங்கள் மனைவி மக்கள்லாம் நல்லா இருக்குன்னா 4 பேர் நல்லது செய்யுங்க, 4 பேர் நல்லது சேர்த்து விடுங்க, 4 பேர் நல்லபடியாக சேர்த்து விடுங்க. உங்கள் மனைவி மக்கள் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆண்டவன் திருப்பி ஒரு நல்ல உடனே சீக்கிரம் ஒரு நல்ல வழி காட்டுவான். 4 பேருக்கு உதவி பண்ண நினைங்க, ஓத்திரியம் பண்ணாதீங்க தயவுசெய்து. அதாவது இந்த அரபிக் கண்ட்ரியில் இருந்துக்கிட்டு, ஆனால் வெளிநாட்டில் இருந்து விசா எடுத்து அனுப்புறது அது வேறு எனக்கு. டிக்கெட் செலவு, வேலை சேர்த்து விட்றது அதெல்லாம் வேறு எனக்கு. காசு வாங்குறாங்க, அதை விட்டுருவோம். இங்கே இருந்து வேலை தெரியாதவங்களுக்கு வேலை சேர்த்து விட்றது, பக்கத்தில் உள்ள ஒரு வேலை இருக்கும், அதை சேர்த்து விட்றது காசு கேட்பாங்க. ஆனால் அந்த முதல்ல யாரும் என்னன்னு கோத்தணும்னா தெரியாது. எவனோ ஒரு சொல்லியிருப்பான் இந்த வீட்டில் வேலை இருக்குன்ட்டு, அது சொல்லி விட்றதுக்கு 500, 1000 காசு கேட்பாங்க. திருட்டு பயலுங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு, உங்கள் கோத்தனம் நல்லா இருக்குன்னு, உங்கள் மனைவி மக்கள் நல்லா இருக்குன்னு காசு வாங்காமல் செய்யுங்க தயவுசெய்து. வேலைக்கு சேர்த்துடுங்க. நீங்கள் போய் 4 பேர் புண்ணியம் பண்ணால் உங்களுக்கு 4 பேர் புண்ணியம் பண்ணுவான். ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.